ஹலோ நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மொசைக்கல். அதாவது பேந்து வந்துருச்சு. அதாவது புள்ளி புள்ளியாக எல்லாமே வந்திருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கல் இந்த மாதிரி எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இதான் பாருங்கள், இப்போ நல்லாவே தெரியும். இதெல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. நான் இந்த ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து கோபியில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டுக்கு, ஈரோட்டில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கெலாம் அனுப்பிவிட்டேன். இது எப்படி இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்களா, இது என்ன பண்ணுறீங்க, எனக்கு கொஞ்சம் வேலை அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க சொன்னாங்க. இது தட்டி எரிஞ்சிட்டு டைல்ஸ் போட சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டைல்ஸ் போட்டுக்க சொல்லுங்கள். இது நீ நாளாக இன்னும் எச்சாத்தான் அப்படி வரும் அப்படின்னாங்க. டைல்ஸ் போடுற நிலமையில் வீட்டுக்காரர் இல்லை. இது பூராமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. சரியா? அந்த சூழ்நிலையில் தான் நான் இந்த வேலையை எடுத்துருக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்படித்தான் எல்லாருமே இருந்தது. பாருங்கள், இப்படி இருக்கிறது எல்லாம். இது ஒன்று ஆகாது அப்படின்னாங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா இதா பூரா எல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு எல்லாம் பொரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னாங்க. செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை நான் செஞ்சே காமிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் சேலஞ்சாக எடுத்துகிட்டு இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ. இப்படி இருந்தது தான் நான் வந்து எப்படி பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? ஏதோ ஒரு துளி எங்கேயோ இடத்து சொத்தை இருக்குதா? இந்த அளவுக்கு நான் ஓட்டியாச்சு. இது வந்து சேருங்க, குழியெல்லாம் இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க, குழியெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு கோடு ஓட்டி இந்த ஜம்முன்னு இந்த ரூம் ஓட்டிட்டேன். இது வந்து காலில் நடந்து அழுக்கு. இந்தளவுக்கு நான் ஓட்டிக்கிறேன். சேலஞ்சா இந்த குழி வரமானி வச்சு ரொம்ப ஆழமாகவே இருக்குது. அதனால் ட்ரையர் மிஷினில் ஓட்டியிருக்கேன். இந்த ஒரு இடம் மட்டும் இந்தளவுக்கு பண்ணிக்கிறேங்க. பாலிஸு இதுக்கு மேலே பட்டை கலப்புற மாதிரி செய்யணும். இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாக சேலஞ்சாக அடித்தேன். எனக்கு பாருங்கள், இந்த கல் இருக்கிறதுக்குமே இந்த கல் எந்த இடத்துல குழி எவ்வளோ குழியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் அந்த ரூம் இருந்தது. நான் செஞ்சுட்டேன். இதை செஞ்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகே.